ஜெய்ஹிந்த். சேயோன் டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம சேயோன் டிஃபென்ஸ் அகாடமியில் தொடர்ந்து இந்திய இராணுவத்திற்குண்டான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எம்இஜி சென்டர் பெங்களூர், அதாவது இந்திய இராணுவத்தோட எம்இஜி சென்டரில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் 1 அக்டோபர் 2003 டு 1 ஏப்ரல் 2007 இந்த டைம் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஸோ இதுக்கான என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான செலெக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா செயிலிங், ஸ்விம்மிங், ஹாக்கி, பாக்ஸிங், ரோவிங், கயாக்கிங், ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால். ஸோ இந்த மாதிரியான டீம் ஈவெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸுக்கு இந்த செலெக்ஷன் நடக்குது. இந்த செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் ஜூனியர் ஆர் சீனியர், நேஷ்னல் கேலோ இண்டியா சர்டிஃபிகேட், தென் காலேஜில் யூனிவர்சிட்டி லெவல், இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வித்தின் 2 இயர்ஸ் பீரியடுக்குள்ளே வச்சுருக்கணும். 2 வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்ஸ். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே இருக்குன்னா நீங்களாம் எலிஜிபிள். இந்த செலெக்ஷன் உங்களுக்கு வென்யூ எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 23 அண்டு 24 இந்த மந்த்லேயே உங்களுக்கு செலெக்ஷன் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் வர டிசம்பர் 23 எம்இஜி சென்டர் பெங்களூரில் எஸ்பிஜி கேட்டுக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்திய இராணுவத்துக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அங்கேயும் நீங்கள் போய் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் விளாண்டு நீங்கள் நேஷ்னல் லெவல், ஒலிம்பிக் லெவலில் கண்டிப்பாக போகலாம். ஜெய் ஹிந்த்.